Hi students, இன்றைக்கி நம்ம JEE கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜான்வரி 2025 கேட்டது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. 2 or 3 மெத்தட்ஸ் நமக்கு தெரியும். இதில் வந்துட்டு நாம் அந்த PQன்னு வரும் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம். இதை அந்த மாதிரி தான் இதை நாம் இப்போது சால்வ் பண்ண போகிறோம். அப்போது எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொடுத்துருக்கிறது 1 + y² இது ஒரு டேர்ம் ரைட்டா, ப்ளஸ் x - 2 × e⁻ tan இன்வர்ஸ் ஆஃப் y, இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்து dy/dx = 0. இதை நம்ம PQ டேர்ம்ஸ் வரும் இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு மாற்றி எழுத போகிறோம். அப்போது dy/dx எப்படி வரும், இது அங்கே போயிடும் 1 + y². இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது டினாமினேட்டரில் வந்துடும் ரைட்டா. இப்போது இந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, x in terms of y. சரி, சாதாரணமாக நமக்கு எப்படி சொல்லுவோம், நாம் y in terms of f(x)ன்னு சொல்லுவோம். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு dy/dx தேவையில்லை, dx/dy தான் தேவை. அதனால் இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். dx/dy ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது கீழே இருக்கிறது மேலே போயிடும், மைனஸ் அப்படியே வச்சுப்போம். -2 e⁻ tan இன்வர்ஸ் y / 1 + y². இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ரெண்டு டேர்மாக பிரிக்க போகிறோம். அப்போது dx/dy அப்படிங்கிறது -x + 2 வந்துருமா. அப்போ அதை முதல்ல எழுதிக்கலாமா, 2 e⁻ tan இன்வர்ஸ் y - x / 1 + y². இதை ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம் அப்படின்னா 2 e⁻ tan இன்வர்ஸ் ஆஃப் y / 1 + y² - x/1 + y². நமக்கு தேவையான லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் இதை மாற்றி எழுதணும்னு சொல்லும்போது dx/dy + x/1 + y² = 2 × e⁻ tan இன்வர்ஸ் ஆஃப் y / 1 + y² வந்துடும். இதிலிருந்து எதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பை யூஸிங் தட் லெக்ரான்ஜஸ். P is 1/1 + y² and Q is 2 × e⁻ tan inverse of y / 1 + y². Lagrange's equation, and it is in that form of P in Qன்னு சொன்ன உடனேயே என்ன தெரிஞ்சிரும், நமக்கு சொல்யூஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் அப்படின்னா என்னது, சொல்யூஷன் அந்த லெக்ரான்ஜஸ் மெத்தடில் சொல்யூஷன்னா நம்ம எதை சொல்லுவோம், சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் e⁻ integral over pdx into dy/dx plus y into p into e⁻ integral over pdx equal to q into e⁻ integral over pdx வச்சு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன் எப்படி எழுதுவோம் நாம், y into dy/dxக்கு இல்லையா, y into if integration factor equal to integral over q into integration factor into dy plus cன்னு எழுதுவோம் இல்லையா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு yx xy ஃபங்க்ஷன் மாற்றி இருக்குது. அப்போது இந்த இடத்துல நாம் முதல்ல இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், if கண்டுபிடிக்கணும். if கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, if இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்ததுனால if கண்டுபிடிக்கணும்னா e⁻ integral over pdy, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு pdy அப்படின்னு நாம் எழுதணும் ரைட்டா. அப்போது integral factor கண்டுபிடிக்கலாமா. What is that integral factor here?
e to the power integral over what is the p 1 by 1 plus y square into dy. அப்போது இது என்னது, இது 1 by 1 plus y square இன்டகிரேட் பண்ணால் tan inverse of y. அப்போது if கிடச்சிருச்சு. if கிடச்ச உடனே இந்த ஃபார்முலா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு x into if solution. Therefore the solution is x into e to the power என்னது pdx equal to integral over q into e to the power pdx into dy plus cங்கிறது தான் நம்ம கொஸ்டினில் இருக்கிற சொல்யூஷன். அப்போது இந்த இடத்துல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், x into e to the power tan inverse y equal to integral over q is 2 into e to the power tan inverse y by 1 plus y square. if என்னது tan inverse y into dy plus c அப்படிங்கிற. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு சொல்யூஷன் எக்ஸோடது கிடச்சிடும். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முதல்ல ரீரைட் பண்ணி எழுதிக்கிட்டோன்னா integral over 2 into e to the power 2 tan inverse y by 1 plus y square dy plus cன்னு கிடச்சிருக்குமா. இந்த இடத்துல நாம் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னும் போது நாம் t ஈக்குவல் டு tan inverse of yன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வந்துடும், dt is nothing but 1 by 1 plus y square into dtன்னு கிடச்சிடும். ரைட், dy into dy. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை எடுத்து இங்கே நாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது என்னவாயிடும், இன்டகிரல் ஓவர் 2 into e to the power 2t into dy by 1 plus y square is nothing but dt. இப்படி கிடைக்குமா. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 2ங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ், e பவர் 2tயை சால்வ் பண்ணோன்னா e பவர் 2t by 2 2 கான்ஸ்டன்ட் e to the power 2t by 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் c 2 2 கேன்சல் ஆகிடும். தட் இஸ் e to the power 2t 2t is nothing but tan inverse of y plus cன்னு கிடச்சாச்சு. ரைட்டா, இப்போது ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது, e to the power tan inverse of y இருக்கா, இதை throughout divided by e to the power tan inverse of y போட்டோன்னா x equal to 1 போயிடும் இல்லையா, 2 இருக்கிறதுல 1 போயிட்டு tan inverse of y plus இதோட டிவைட் பண்ணும்போது அது மேலே எடுத்துகிட்டு போகலாம், இல்லை டிவிஷன்லேயே போட்டுக்கலாம். e to the power tan inverse of y. ரைட்டா, இதுதான் எக்ஸோட சொல்யூஷன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும், 1, ஒய்ங்கிற இடத்துல 0 போடணும். ஸோ வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 at x equal to 1, y equal to 0. அப்போது x is 1, இது என்னவாயிடும், this is called என்னது, இது general solution. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், this is nothing but general solution of x. ரைட்டா, அப்போது அந்த general solutionல எக்ஸோட வேல்யூ 1ம் ஒய்யோட வேல்யூ 0வும் போட்டால் நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், e to the power tan inverse of 0 plus c by e to the power tan inverse of 0. ரைட்டா, அப்போது e to the power 0 plus c by e to the power 0. நமக்கு தெரியும் e to the power 0 என்ன, 1. ஸோ c வேல்யூ கிடச்சிருமா, 1 equal to 1 plus c by 1 is 1. Therefore c is 0. c 0ன்னு கிடச்ச உடனே substitute in general equation. general equation என்னது, x equal to e to the power tan inverse y plus 0ன்னு ஆகிடும். ரைட்டா,
That is, what is the x now? X is e to the power tan inverse of y. So general equation இருந்து exact equation of x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறான்? This is x is nothing but f of y. f of y is nothing but x. நான் இப்போ f of 1 by root 3 கேட்குறான். Okay? Then f of 1 by root 3 is e to the power tan inverse of 1 by root 3. e to the power tan inverse of 1 by root 3 na namakku tan pi by 6 is 1 by root 3 ன்னு தெரியுமா? Therefore என்ன எழுதலாம்? It is e to the power pi by 6 ன்னு எழுதலாம். ரைட்டா? So f of 1 by root 3 ஓட வேல்யூ e to the power 5 by 6. I think it is a C. D, fourth answer. Therefore the answer is e to the power pi by 6 is that correct answer in this options. Thank you, students.